ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. மரியாயின் மாசற்ற இருதயம் விழாவை இன்று கொண்டாடுகிறோம். இயேசுவின் திருதய திருவிழாவை கொண்டாடி மகிழ்ந்த நாம் அன்னை மரியினுடைய இதயத்தை நினைத்து மகிழ்ந்து கொண்டாட அழைக்கப்படுகிறோம். இந்த அன்னை மரியினுடைய இதயம் தன்னிலே மிக அழகான விஷயங்களை கொண்டது, விசுவாசத்தை கொண்டது, கீழ்ப்படிதலை கொண்டது, தாழ்ச்சியை கொண்டது, கடவுளுக்காக எதையும் விட்டு கொடுக்கின்ற மனப்பான்மையை கொண்டது, தேவையில் இருப்போரை ஓடி சென்று உதவுகின்ற பாணியை கொண்டது, கடவுளின் அதிசயமிக்க திட்டத்தை அறியக்கூடிய வல்லமையை கொண்டது. இப்படி அன்னை மரியினுடைய இதயம் எல்லாவற்றையும் தன்னிலே வைத்திருந்தது. இந்த அன்னை மரியினுடைய இதயம் இத்தனை செல்வங்களை வைத்திருந்தது மட்டுமல்லாமல், இன்றைய இறைவாக்கில் காணாமல் போன ஆண்டவரை கண்டுபிடித்த இறைவாக்கை படிக்கின்ற வேளையிலே அனைத்தையும் உள்ளத்தில் நிறுத்தி சிந்தித்து வருகிறார். அனைத்தையும், இயேசுவினுடைய வாழ்க்கையை முழுவதையும் அன்னை மரி உள்ளத்தில் நிறுத்தி சிந்திக்கிறார், வல்லமையோடு ஜெபிக்கிறார். இன்றும் நமக்காக அவர் சிந்தித்துக் கொண்டே இருக்கிறார். என்னுடைய மகன், என்னுடைய மகள், இவரை பற்றி சிந்திக்கிறார். இந்த மகன் மகள் எந்த தேவையில் இருப்பார், எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருப்பார் என்பதை அறிந்திருக்கிறார். அதுதான் அன்னை மரியின் இதயம். நம்மை அதிகமாய் அன்பு செய்கிறவர். எவ்வாறு காணாவூர் திருமணத்திலே பிரச்சனை வருவதற்கு முன்பாகவே ஓடி சென்று ஆண்டவரிடம் பரிந்துரை செய்வது போல நமக்காக எப்பொழுதும் பரிந்துரை செய்கிறார். இன்றும் என்றென்றும் நம்மை தனிப்பட்ட முறையில் பார்த்து கொண்டே இருக்கின்ற ஒரு கடவுளின் கொடை, கடவுளின் துணை என்று சொல்லக்கூடிய அன்னை மரி. எனவே இந்த அன்னை மரியினுடைய பெருவிழாவிலே அவருடைய இதயம் போல நம்முடைய இதயம் இருக்கிறது. அவர் எவ்வாறு ஏழைகளுக்காக, துன்பப்படுபவருக்காக, கஷ்டப்படுபவர்களுக்காக ஓடி சென்றாரோ, விசுவாசத்தோடு கடவுளுக்கு கீழ்ப்படிந்தாரோ, விசுவாசத்தோடு கடவுளுக்கு கீழ்ப்படிந்த ஆம் என்று நின்றாரோ, அப்படியே நாமும் நிற்க அழைக்கப்படுவோம். அதே வல்லமையோடு, அதே சக்தியோடு அந்த இயேசுவின் இதயத்தை நாம் நினைத்து பார்ப்போம். மேலுமாக இந்த அன்னை மரியினுடைய குணாதிசயம் ஆண்டவரை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு குணாதிசயம். அந்த சிந்திக்கின்ற வேளையில் ஏற்படுகின்ற அதிசயம் நாமும் உள்ளத்தில் நிறுத்தி ஆண்டவரை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருப்போம். அப்போது நம்முடைய இதயம் அன்னை மரியினுடைய இதயம் போலமாகும். எங்களை வழிநடத்துகின்ற ஆண்டவரையே போற்றுகிறோம். அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம். நீர் எங்களை படைத்து பராமரிப்பதற்காக நன்றி, எங்களோடு நீர் தங்கியிருப்பதற்காக நன்றி. ஆண்டவரே, அன்னை மரி என்ற கொடையை சிலுவையில் நின்று புனித யோவானிடம் தந்தீரே. அந்த கொடை எங்களுக்கு இன்றும் என்றென்றும் பரிந்துரை செய்பவராக, வழிகாட்டியாக, இயேசுவின் முதல் சீடராய் எங்களுக்கு முன் சென்று கொண்டிருக்கிறார். அவருடைய பாதப்பதிவுகளை நாங்களும் பின்பற்றி நடக்க வளர்த்தார். அன்னை மரியே, எங்கள் அன்பு தாயே, திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பிரதிபலிக்கும். ஆமென்.